மனைவியால் முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு வந்த சங்கடம். சென்னை அண்ணா நூலகத்துல கடந்த 3 நாட்களுக்கு முன்ன அவரும் நானும் பாகம் 2 புத்தகத்தை எழுதி வெளியிட்டாங்க முதல்வர் மு.க.ஸ்டாலினோட மனைவி துர்கா ஸ்டாலின். முதல்வர் உடல்நலக் குறைவால சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்ததால துணை முதல்வரும் அவரோட மகனுமான உதயநிதி ஸ்டாலின் மகன் இன்பநிதியோட சேர்ந்து விழாவுக்கு தலைமை தாங்கினாரு. அதோட மு.க.ஸ்டாலின் மொத்த குடும்பமும் விழாவில் ஆஜரானாங்க. இப்ப என்ன விஷயம்னா, அந்த புத்தகத்தோட ஒரு அத்தியாயத்துல கல்யாணமான புதுசுல என்னோட கணவர், அதாவது மு.க.ஸ்டாலின் என்னை கன்னத்துல அரைஞ்சாருன்னு எழுதியிருக்காங்க துர்கா. அதுக்கு அவங்க சொல்லியிருக்க காரணம் என்ன தெரியுமா? அதாவது ஒரு முறை நாவலர் நெடுஞ்செழியன் வீட்டுக்கு வந்திருக்கும் போது கணவர் கிட்ட போய் நெடுஞ்செழியன் வந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க மனைவி. நாவலர் அப்படிங்கிற பட்டப்பெயரோட அவரை பத்தி சொல்லலன்னு கோபம் வந்த ஸ்டாலின் மனைவி துர்காவை அடிச்சதா அந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கிறது இப்ப சர்ச்சையாகியிருக்கு. பெண் அடிமைத்தனத்துக்கு எதிரானது திமுக, அதுவும் எங்களுக்கு பெரியார் தான் வழிகாட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட நிலையில முதல்வர் மு.க.ஸ்டாலின் தன்னோட மனைவிய கன்னத்துல பலார் விட்டுருக்காரேன்னு அரசியல் விமர்சகர்கள் இத பெரிய விஷயமாக்கியிருக்காங்க. மேலும் புத்தகத்துல எல்லாமே வெளிப்படையா எழுதுறேன் பேர் வழின்னு துர்கா ஸ்டாலின் கணவருக்கே மினியா வந்துட்டாங்களேன்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க திமுகவினர்.